Hi, welcome to Tamil Partner. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹேக் தி பாக்ஸ்ல நாளைக்கு ஒரு மிஷின் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. அந்த மிஷினோட வாக் த்ரூ தான் வந்து பார்க்க போறோம். அந்த மிஷினோட நேம் வந்து என்னன்னா ட்ரிவார்க் சிசி. ஓகே, இந்த மிஷினை பத்தி சொல்லணும் அப்படின்னா உள்ள வந்து ஒரு சர்வர் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. போர்ட் 80ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த சர்வரில் இருக்க மிஸ்கான்ஃபிகரேஷனை வச்சு நம்ம வந்து உள்ள வந்து www டேட்டா ஷெல் எடுக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு SSH கீயை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா யூசர் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த யூசருக்கு வந்து ஒரு சில பர்மிஷன் வந்து நம்ம www டேட்டாவில் ஆக்சஸ் பண்ணுறப்போ ஒரு சில இது டினைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு உள்ள எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளான ஒரு ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணி நம்ம வந்து ரூட் ஷெல் எடுப்போம். இதுதான் இந்த மிஷினோட முழு கதை மையம். ஓகேவா? இந்த மிஷினோட ஐபி வந்து என்ன அப்படின்னா 10.10.165. வழக்கம் போல நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி என்மேப் மட்டும் போட்டு ரன் பண்ண போதும். ஏன்னா இப்போ இதில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு 2 போர்ட்டோட ரிசல்ட்ஸ், ஒரு போர்ட்டு தான், 2 போர்ட்டு கூட கிடையாது, ஒரு போர்ட்டோட ரிசல்ட் வந்தால் மட்டும் போதும். நம்ம அதுக்குண்டான வேலைகள் எல்லாத்தையும் கிளிக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இது ஸ்கேன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம இதோட ஐபி எடுத்து போர்ட் 80ல் பார்த்தோம் அப்படின்னாலே லோட் ஆகும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நோஸ்ட்ரோமோ அப்படின்ற ஒரு சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட வெர்ஷன் வந்து என்னன்னா 1.9.6. இதுதான் அதோட வெர்ஷனு. இது வந்து ஒரு வல்னரபிளான வெர்ஷன் தான். எக்ஸ்ப்ளாய்ட் இது கூகுளில் தேடினாலே இருக்கும். மெட்டாஸ்ப்ளாய்ட்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ளாய்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனால் நம்ம இதில் மெட்டாஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டான மிஷின் இல்லை. ஸோ கஷ்டமான மிஷின் இருந்துச்சுன்னா கூட நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வேணாம் நம்மளுக்கு. இதில் வந்து நீங்கள் பேசிக்காக டைரக்டரி எனுமரேஷன் இது எல்லாமே போட்டு செக் பண்ணனாலும் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு இதோட வெர்ஷனில் தான் வந்து வல்னரபிள் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இந்த பைத்தான் கோட் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து எதுக்குன்னா ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷனுக்காக, அதாவது நம்ம ஷெல் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ப்ளாய்ட் இது. இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு touch expo.py இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நாட் டிஃபைன்டு. ஓகே, இங்கே வந்து அதோட டைட்டில் கொடுத்துருக்காங்கல்ல, அது எதுவுமே டிஃபைன் பண்ணாதனால தான் அந்த எரர் வருது. இதோட யூசேஜ் வந்து எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, யூசேஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபைலு, அதுக்கப்புறம் டார்கெட் மிஷினோட ஐபி, போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஐடி. இதுதான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சின்டாக்ஸு. ஓகே, நம்ம மிஷினோட ஐபி அதுவும் என்னன்னு பார்த்துக்குவோம். ஓகே, 15.7. நம்ம டார்கெட் மிஷினோட ஐபி 10.10.165 10.10.165. அதுக்கப்புறம் இங்கே வந்து கமாண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஐடின்னு கொடுக்குறேன். ஐடின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன யூசர் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு காமிச்சிருச்சு. ஓகே, இது வந்து நம்ம இப்போ நெட்கேட் கமாண்ட் வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் பெரிய கமாண்ட் அப்படின்றனால டபுள் கோட்ஸுக்குள்ள வந்து கொடுத்துக்குவோம். nc-sh, அதுக்கப்புறம் நம்ம மிஷினோட ஐபி. இந்த நெட்கேட் பற்றி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து நியூ யூசர் இந்த வீடியோக்கு நெட்கேட் பற்றிலாம் தெரியாது அப்படின்னா, நெட்கேட்டுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே போயிட்டு நம்ம லிசனை செட் பண்ணிக்கலாம். nc-nvlp என்ன போட்டு வந்து செட் பண்ணியிருந்தேன், 7777. ஓகே, லிசன் ஆகுது. ஜெய் மகிழ்மதி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே,
கனெக்ஷன் நம்மளுக்கு இப்போ வந்துருச்சு, கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐடி ஓகே இப்போ வந்துருச்சா. இதை வந்து நம்ம இப்போ ஸ்டேபிளாக ஷெல் எடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பைத்தானை யூஸ் பண்ணி ஸ்பான் ஷெல் எடுப்போம். -c import pty.span spawn /bin/bash. ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டேபிளான ஷெல் வந்துருச்சு. வழக்கம் போல எல்லா ஹேக் தி பாக்ஸ்லையும் பார்க்குற மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள வந்து எதுவும் எனுமரேட் பண்ணணும். டெம்ப் டைரக்டரிக்குள்ளே போய்க்கிறேன். டெம்புக்குள்ளே போயிட்டு எனுமரேஷனுக்காக நம்ம ஏதாவது உள்ள வந்து ஒரு ஸ்கிரிப்டை கண்டிப்பாக போட்டு நம்ம எனுமரேட் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ்க்காக உண்டான வேலையை பார்ப்போம். நான் எப்பொழுதும் வந்து யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா len4enum அப்படின்ற டூல் வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எப்பொழுதும் நம்ம சேனலில் ஹேக் தி பாக்ஸ் வாக்த்ரூ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இந்த len4enum டூலை வந்து நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா ரூட்டில் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த டூலை மட்டும் நான் ஜஸ்ட்டு இப்போ இருக்கிற அந்த கரண்ட் டைரக்டரியில் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். cp root desktop traveler இங்கே போட்டேன். சரி இப்போ என்னோட மிஷின்லேருந்து அட்டாக்கர் மிஷினுக்கு வந்து நான் இந்த ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவேன்னா நான் இந்த சிம்பிள் பைத்தான் சர்வரை யூஸ் பண்ணி இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இது எல்லாமே நீங்கள் வழக்கம் போல் நம்ம சேனலில் ஹேக் தி பாக்ஸ் வாக்த்ரூ சீரீஸ் பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ பண்ணுற எல்லா விஷயங்களும் சிம்பிள் HTTP சர்வர் இது எப்படி ஒரு நிமிஷம் கீபோர்டு வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகே சிம்பிள் HTTP சர்வர் இது வந்து என்ன பண்ணுறேன் 6666 அப்படின்ற போர்ட் வந்து நான் அப் பண்ணி விட்றேன். இப்போ இந்த மிஷின்லேருந்து எனக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணும். ஓ ஷெல் வந்து காலி ஆயிடுச்சுப்பா. கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ட். ஓகே கனெக்ட் ஆயிடுச்சு. திரும்ப நான் ஷெல்ல வந்து போடுவோம். import pty.spawn bin/bash cd temp டைரக்டரிக்குள்ள போறேன். ஓகே இங்கே போனோம்னா என்னது இப்போ இவ்வளோ நேரம் எதுவுமே இல்லாமல் தானே இருந்துச்சு. அதில் வந்து ஆல்ரெடி வந்து len4enum டூல் வந்து இருக்குது. ஆல்ரெடி எவனோ வந்து இந்த வேலையில் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன் wget கமாண்டை மட்டும் போட்டு என்னோட மிஷினோட ஐபியை வந்து நான் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை மட்டும் டவுன்லோட் பண்ணி நான் எப்படி அதை பண்ணுறதுன்றது மட்டும் காமிச்சிக்கிறேன். மிச்சம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஏன்னா இன்னும் இந்த அடுத்த 2 வாரத்துக்கு வந்து இந்த மிஷின் வந்து லைவ்ல தான் இருக்கும். ஸோ அது வேணா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். enum.sh அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். இந்த டவுன்லோட் ஆச்சா இல்லைங்கிறத பார்க்குறது வந்து நீங்கள் இங்கே சர்வரோட லாகில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்வர் வந்து ஹிட் பண்ணி விட்டுருக்கும். அப்போயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சரி இப்போ இந்த len4enum வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபைலுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுக்கணும். எக்ஸிக்யூஷன் பர்மிஷனை chmod len-enum.sh operation not permitted chmod why ஆல்ரெடி எக்ஸிக்யூஷன் பர்மிஷனில் தான் இருக்குது. ஒருவேளை நான் டவுன்லோட் பண்ணது வந்து வேற எங்கேயும்
வேற நேம்ல சேவ் ஆயிருக்கான்னு தெரியல. ஓகே, எப்படியும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. enum.sh ஓகே, இது ப்ராசஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, ரன் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ ரன் ஆயிடுச்சா, உள்ள வேற எதுவும் மாற்றங்கள் இருக்கா அப்படின்ட்டு எப்பொழுதும் நம்ம லின் enum வச்சு பார்ப்போம், ரைட்டா? அதே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். பார்த்தோம்னா டீபக் இன்ஃபர்மேஷன் டிசேபிள்டு, உள்ள இருக்கிற கர்னல், யூசர் குரூப்பு. ஓகே, யூசர் நேம் வந்து டேவிட் அப்படின்ற ஒரு யூசர் வந்து உள்ள இருக்காரு. வேற குரூப் மெம்பர்ஷிப்பு, இது எல்லாமே பார்த்தோம்னா நார்மலாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு திடீர்னு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அது எது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இந்த மிஷின் வந்து இந்த ஒரு இடத்துல தான் ஹிண்ட் வச்சுருப்பாங்க, வேற எந்த இடத்துலையும் வந்து நம்ம தேடி அடையணும் அப்படின்ற அந்த அவசியமே இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டி பாஸ்வேர்டு இருக்குல்ல, அது வந்து லீக் ஆகிருக்கும். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கான்ஃபுக்குள்ளே இருக்குது, சரிங்களா? இந்த ஹெச்டி பாஸ்வேர்டு இருக்குல்ல, இதை வச்சு ஆனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த டைரக்டரிக்குள்ளே நம்மளுக்கு தேவையான அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஹிண்ட் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த டைரக்டரிக்குள்ளே வந்து நம்ம இப்போ போய்க்கலாம். மற்றபடி அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள என்னென்ன பைனரிஸ் இருக்குது, இந்த குரூப், இது எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், சிடி இந்த டைரக்டரிக்குள்ளே போய்க்கிறேன். ஓகே, ஷெல்லு டிஸ்கனெக்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, திரும்ப இன்னொரு வாட்டி. சிடி இந்த டைரக்டரிக்குள்ள இப்போ நம்ம டைரெக்டாக போயிட்டோம். ஷெல் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றனால உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு NHTTPD அப்படின்ற கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கு. இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை வந்து உள்ள நம்ம வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா போட்டிருப்பாங்க சர்வர் நேமு, சர்வர் லிசன் பண்ணுது, சர்வர் ரூட்டு, இது எல்லாமே. அடுத்தது லாக் வந்து லாக் பிஐடி அப்படின்றதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் செட் யூஐடி வந்து என்னன்னா www டேட்டா மட்டும்தான் இருக்கு. பேசிக் ஆத்தன்டிகேஷன் வந்து எங்க இருக்கு, HTTPD alias, வேற என்ன இருக்கு, ஹோம் டைரக்டரி இருக்கா. இந்த ஹோம் டைரக்டரிக்குள்ள வேணா நம்ம போயிட்டு நோண்டி பார்க்கலாம். சரி, உள்ள வந்து என்ன யூசர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டேவிட்னு பார்த்தோம். ஆனா இது வந்து எப்படி மேனுவலா நம்ம பார்க்கறது அப்படின்னா, இதுவும் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு பல வீடியோக்கள்ல வந்து காமிச்சிருப்பேன். குரூப் ஹோம், இதுல வந்து டேவிட் அப்படின்ட்டு நம்மளுக்கு காட்டுதான். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், சிடி ஹோமுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேவிட் அப்படின்ற ஒரு யூசர் இருக்காரு. அதுக்குள்ளேயும் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அந்த டேவிட்குள்ளேயும் போய் பார்க்கலாம். டேவிட், ஓகே, இந்த டேவிட்குள்ள நம்ம போய் உள்ள எல்எஸ் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பர்மிஷன் வந்து டினைன்னு இருக்கும். ஆனால் இந்த பப்ளிக் _ww இருக்கா, இது வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள நம்ம போயிடுவோம். உள்ள அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த டேவிட்ன்ற யூசருக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸை தான் நம்மளால வந்து பார்க்க முடியாது. ஆனால் அந்த சர்வருக்கு உண்டான ஆக்சஸ் வந்து இந்த டேவிட் யூசருக்குள்ள அந்த பப்ளிக் _ww அப்படின்ற இதுக்குள்ள வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டோம். இதுக்குள்ள போயிட்டு நம்ம ஃபைல் பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு சில டைரக்டரிஸ் வந்து இருக்கு, அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா?
ப்ரொடெக்டட் ஃபைல் ஏரியா அப்படின்னு இருக்கு. இதை வேணால் நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது வெளியே வரத்துக்கு சர்வரில் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து இதை உள்ள இன்டர்னலாக தான் வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியும். உள்ள ப்ரொடெக்டட் ஏரியாக்குள்ளே போயிட்டோம். ப்ரொடெக்டட் ஏரியாக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பேக்கப் ஃபைல் ஒன்று இருக்குது. அந்த பேக்கப் ஃபைல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ்ஹெச்சில் இருக்குது. ஸோ அந்த எஸ்எஸ்ஹெச் ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உள்ள எதுவும் கீ இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். அந்த கீயை வச்சு நம்ம சைன்இன் பண்ண பார்க்கணும். அந்த கீயை வச்சு சைன்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கீயை வந்து நம்ம என்ன பண்ணணும், கிராக் பண்ணணும். அந்த கிராக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதோட பாஸ்வேர்டு வந்து நம்மளால கிராக் பண்ண முடியும். ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம இந்த எஸ்எஸ்ஹெச் வந்து எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ஹேக் தி பாக்ஸ் சீரீஸில் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஃபைல் வந்து காப்பி பண்ணோம். அதை காப்பி பண்ணுங்கிறப்ப அதை எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நெட்கேட்டை வச்சு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து உள்ள விக்டம் மிஷினுக்குள்ளே போயிட்டு நம்மளால் சர்வரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். அதுவும் இல்லாமல் அது ஒரு தவறான விடயம். அப்படிங்கிறனால நம்ம இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவோம். MC-NVLP போர்ட் நம்பர் வந்து என்ன கொடுப்போம், 4444. அந்த போர்ட் தான் ரன் ஆகிட்டுக்கோ. 5050 கொடுத்துட்டு வர பேக்கப் ஃபைல் வந்து ரிசீவ் பண்ண போகிறோம். பேக்கப் டாட் அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து என்னது, DGZ. ஓகேவா, கொடுத்து லிசனர் வந்து ஆன் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஃபைல் வந்து நம்மளோட மிஷினுக்கு வந்து அப்லோட் பண்ணும். அப்போ அதை அப்லோட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா NC நம்ம மிஷினோட IP 10.10.15.7 போர்ட் நம்பர் என்ன கொடுத்தோம், 5050. இங்கேருந்து அந்த ஃபைலோட நேமை இங்கே கொடுப்போம். ஓகே, இங்கே வந்து கனெக்ஷன் ஆயிடுச்சு. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆகட்டும். நம்மளுக்கு வந்து ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஃபைலை வந்து இங்கே நம்மளுக்கு டவுன்லோடு ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் விட்டா கனெக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போதைக்கு டெர்மினேட் ஆக வாய்ப்பு இல்லை. இந்த ஃபைல்ஸ் வந்து ரொம்ப லார்ஜ்லாம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு சீக்கிரமாக டவுன்லோட் ஆயிடும். அதனால கனெக்ஷன் வந்து நம்ம நம்பி தைரியமாக வந்து டிஸ்கனெக்ட் பண்ணலாம். இது வந்து என்னென்னா நம்ம விக்டம் மிஷின்லேருந்து அட்டாக்கர் மிஷினுக்கு வந்து ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு வழி நெட்கேட் வச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ இந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு டேர் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். பேக்கப் நம்ம மிஸ் ஆயிடுச்சு. என்ன இருக்கு, ஸ்பெசிஃபை. ஓகே, எக்ஸ் கமாண்டை விட்டேன். ஓகே, இப்போ இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைல் வந்து இங்கே அந்த டைரக்டர் வந்து என்ன அப்படின்னா ஹோம் அப்படின்னு இருக்கு. ஓகே, இது வந்து கிளியர் பண்ணிட்டு சிடி ஹோம், அதில் பார்த்தீங்கன்னா டேவிட், அதுக்குள்ள சைஃபன் இல்லை உள்ள .ssh உள்ள பார்த்தோம்னா ஆத்தரைஸ்டு கீ ID_RSA அப்படின்னு இருக்கு. ரைட்டா, இப்போ இந்த ஃபைலை தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், கிராக் பண்ணோம். இதை கிராக் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். John to SSH John JOHN. ஓகே, John to SSH. ஓகே, John to SSH வந்து நம்ம மிஷினில் இல்லை. அது மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்குவோம். போச்சு
ஓகே. இப்போ ஜான் டு எஸ்எஸ்ஹெச் வந்து நம்ம எடுத்துட்டோம். ஜான் டு எஸ்எஸ்ஹெச் ரன் பண்ணுறது வந்து என்ன பண்ணணும், ஐடி அந்த ஆர்எஸ்ஏ ஆர் டிஎஸ்ஏ கீ இருக்கா, அதை நம்ம போட்டு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், நார்மலாக வந்து கன்வெர்ட் பண்ணோம். அந்த அவுட்புட் ஃபைலில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராக் பண்ணுறதுக்கு ஜான் ரிப்பரில் வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஓகே, இதை வந்து அவுட்புட்டாக கொடுக்கறதுக்கு ஐடி அண்டர்ஸ்கோர் ஆர்எஸ்ஏ இது வந்து என்ன பண்ணுறோம், crack.txt அப்படின்னு கொடுக்குறோம். இது வந்து உள்ள போதோம்னா வந்துருச்சு. இதை இப்போ கிராக் பண்ணுறதுக்கு JOHN ஜானில் போயிட்டு crack.txt அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வேர்ட் லிஸ்ட் தானே, ஹைஃபன் ஓகே, நம்ம தான் ஃபுல்லாக மேனுவலாக டைப் பண்ணோம். வேர்ட் லிஸ்ட்டு ஈக்குவல் டு ஸ்பேஸ் யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட்ல raku.txt அப்படின்னு கொடுக்குறோம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக என்னோட இந்த காலியில் வந்து கிராக் ஆகாது. ஏன்னா இது வந்து ஓல்டர் வெர்ஷன் காலி லினக்ஸ் வந்து உள்ள ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இருக்கிற ஜான் வந்து ஐடென்டிஃபையே பண்ணாது என்னோட ஃபைலை. ஆனாலும் எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து தெரியும். ஏன்னா நான் வந்து என்னோட இன்னொரு பர்சனல் லேப்டாப்பில் வந்து தான் நான் கூட ஹேக் தி பாக்ஸ் ப்ளே பண்ணுவேன். அந்த காலியில் வந்து நம்மளுக்கு கிராக் ஆகும். ஸோ இதோட பாஸ்வேர்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்டர். எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லும். இந்த செஷனோட பாஸ்வேர்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்டரு. ஓகே, இதை மட்டும் நீங்கள் மேனுவலாக கிராக் பண்ணது மட்டும் பார்த்துக்கோங்க, மிச்சப்படி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ எஸ்எஸ்ஹெச்சில் அந்த ஃபைலை வந்து எப்படி ரன் பண்ணோம் அப்படின்னா -i, இந்த -iங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், வெளியே இருக்கிற இந்த ஃபைலை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு. எங்க ஐ வந்துங்கிறது வந்து என்னென்னா அந்த ஃபைலை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ssh-i, அது வந்து ஐடி அண்டர்ஸ்கோர் ஆர்எஸ்ஏ, யூசர் வந்து டேவிட், ஐபி வந்து 10.10.10.165 தானே, ரைட்டு, அதே தான் 165. இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோடனே நம்மளுக்கு என்ன பண்ணணும், இப்போ எஸ்எஸ்ஹெச்சில் போயிட்டு லாகின் பண்ண ட்ரை பண்ணோம். இது பாஸ்வேர்டு கேட்குதா, இது வந்து ஹண்டர் அப்படின்னு கொடுங்க. ஹண்டர்னு கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து யூசருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ யூசருக்குள்ளே போயிட்டு ஹோம் டைரக்டரியில் ஆக்சஸ் பண்ண போனோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் வந்து இருக்கும். முன்னாடி நம்ம நார்மல் www டேட்டாவில் இருந்தப்போ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த ஃபோல்டர் வந்து ஆக்சஸ் டினைன் வந்துச்சு, ரைட்டா, ஏன்னா இந்த இடத்துல தான் யூசர் ஃபைல் இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்த பப்ளிக் அண்டர்ஸ்கோர் www இருக்கா, இந்த ஃபைல் வந்து ஆக்சஸ் பண்ணோம். போனீங்கன்னா தெரியும், இந்த ஃபைலை தான் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்ட்டு, ரைட்டு. உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இங்கே வந்து இதுதான் மேட்ரு இருக்கு அப்படின்ட்டு. அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள எதுவும் ஃபைல் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபைல் எல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம்னா இந்த பிஎஸ்பிஒய் டூலை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த டூலை வச்சு ரன் பண்ணி உள்ள வந்து ஏதாவது சைமல்டேனியஸாக ஏதாவது ப்ராசஸ் வந்து ரன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ரைட்டு. இது வந்து ஆகட்டும், எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 யூசர் பின்னு சூடோ ஜேர்னல் சிடிஎல் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் வந்து ரன் ஆகுது. வேற என்ன ரன் ஆகுது, உள்ள நம்ம மட்டும்தான் இருக்கோமா, வேற எதுவுமே அதிகமா வரல.
ஓகே, இந்த சர்வீஸ் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ரூட்டு பார்க்கலாம். இது வந்தாலே ரூட் வந்துடும். ஏன்னா இதை வச்சு ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஜிடிஎஃப் பின்ஸில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த சர்வீஸ் வந்து ரன் ஆகுது அப்படின்னா இந்த நம்ம பேஷ் ஸ்கிரிப்டிங்க்கு ஆரம்பம்ல இந்த இதை இன்டர்பிரிட்டரை மென்ஷன் பண்ணாலே நம்மளுக்கு வந்து இந்த என்விரான்மெண்ட்டை மென்ஷன் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ரூட் ஷெல் வந்து பாப்பப் ஆயிரும். ஓகே, இப்போ இது ரன் ஆகிற மாதிரி எதுவும் ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படிங்கிறத உள்ளே பார்க்கணும். சரி, இந்த மாதிரி சர்வீஸ்லாம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எப்படி ரன் ஆகும் அப்படின்னா ஷெல் ஸ்கிரிப்டில் வச்சு ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அப்போ அந்த மாதிரி எதுவும் ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நான் இந்த ப்ராசஸ் வந்து கில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷெல் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ திரும்ப நான் ஓகே திரும்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த யூசருக்குள்ளே போவோம். ஹண்டர் ஓகே, நிறைய சிடிஎஃப்ல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, ஃபைண்ட் அப்படின்ற கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி உள்ள வந்து எதுவும் ஸ்பெசிஃபிக்கான எக்ஸ்டென்ஷன்ஸ்ல ஃபைல் வந்து ரன் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். அந்த மெத்தடை வந்து தான் நம்ம இப்போ இந்த முறை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டே இருந்துச்சுல்ல, ஓகே, இப்போ அது வந்து கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்குது. அது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஷெல் ஸ்கிரிப்டில் வந்து ஆட்டோமேஷனுக்காக கூட யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைண்ட் கமாண்டை போட்டு நான் அந்த குறிப்பிட்ட எக்ஸ்டென்ஷன்ல இருக்கிற இதை மட்டும் நான் தேடி பார்க்குறேன். ஃபைண்டு நேம் வந்து என்ன அப்படின்னா .sh ஃபைல் எக்ஸ்டென்ஷனு ஸ்டார் போட்டேன் அப்படின்னா ஷெல்ஸ் .shன்னு இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே எனக்கு வந்து கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். உடனே என்ன பண்ணுது, எனக்கு வந்து இந்த பின்னுக்குள்ள இந்த சர்வர் ஸ்டேட்டஸ் .sh அப்படின்ட்டு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத எனக்கு காட்டுது. ஓகே, இப்போ நான் அதுக்குள்ள நான் இப்போ போகிறேன். இங்கே போய் எல்எஸ் கொடுத்தேன் அப்படின்னா சர்வர் ஸ்டேட்டஸ் .sh இந்த சர்வர் ஸ்டேட்டஸ் .sh வந்து கேட் பண்ணி பார்க்குறேன். கேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது, இது வந்து என்ன பண்ணுது, சர்வர் ஸ்டேட்டஸ் கூட கிடையாது, stats.head அப்படின்ற ஃபைல் வந்து மென்ஷன் பண்ணுது. இது வந்து என்ன பண்ணுது, எக்கோ லோட் ஆஃப் டைம். ஓகே, இது வந்து கடைசியில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா யூசர் பின்னு சூடோ பைனரி யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, அந்த ஜேர்னல் சிடிஎல் அப்படின்ற பைனரி தான் வந்து ரன் பண்ணுது. இந்த இது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த unostromo.service இதை வந்து ரன் பண்ணுது. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுதுன்னா அப்போதைக்கு இந்த பின்னில் இருக்கிற ஃபைலை மட்டும் வந்து நம்மளுக்கு கேட் பண்ணுது. ரைட்டு, கேட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணான்னா நம்ம இந்த சைட்டில் மென்ஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு இது லெஸ் கமாண்ட் மாதிரி தானே ஒர்க் ஆகுது. நம்ம ஆல்ரெடி வந்து ஆர்சி கமாண்ட் வந்து பார்த்துருப்போம். இந்த நடுவில் இந்த பைப் சிம்பிள்லாம் போட்டோம்னா 2 கமாண்ட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மெத்தடு தான் வந்து இந்த முறை வந்து வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரன் ஆகிறப்ப இது நம்மளுக்கு கேட்குறப்ப நம்ம அந்த நடுவில் இந்த இன்டர்பிரிட்டரை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷெல்லு கிடைக்கிறது வந்து வாய்ப்புகள் அதிகம். ஓகே, .sh ஓகே, நம்ம அதை தான் மென்ஷன் பண்ணுது. இப்போ ஷெல் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல போயிட்டு நம்ம அந்த பைப் சிம்பிளுக்கு உள்ள இருக்கிறத எடுக்கணும். சர்வர் ஸ்டேட்டஸ் ஹெட் மேனோ file status unwritable
ஓகே 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 கடிட் தப்பான ஒரு இது பண்ணிட்டேன். என்னன்னா நம்ம வந்து நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நான் இந்த ஃபைல் இங்கே வந்து ரைட் பர்மிஷன் இல்லை. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு மூவ் பண்ணிவிட்டு இந்த பைப் சிம்பிளுக்கு அப்புறமேட்டு இந்த பைப் சிம்பிளை எடுத்து விட்டுட்டு வெறும் எம்டியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுறப்ப நான் அந்த இதை கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி வேலை. இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மாற்றலாம். எப்படின்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு எங்க அந்த இன்டர்பிரட்டர் ஓகே /sh ஓ தப்பா வருது. ஓகே இந்த இடத்துல தான் வந்து ஓகே 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 தப்பு பண்ணிட்டேன். இந்த இடத்துல தான் நம்மளோட ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்கான இந்த இன்டர்ப்டரை மென்ஷன் பண்ணுறோம். ஓகே நான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். இதை நம்ம மாற்ற கூட தேவையில்லை. இதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக அவங்க கேட் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சர்வீஸை மட்டும் ரன் பண்ணுறப்போ நம்மளுக்கு அடுத்ததாக ஆக்சஸ் கேட்குறப்ப இந்த ஷெல்லை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ண போதும். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்த ஐடி கொடுத்தோம் அப்படின்னா ரூட் வந்துடும். ஏன்னா இந்த மிஷின் நான் பண்ணி வந்தப்பே முடிச்சது. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஹேக்கிங் ஒர்க்ஸ் பண்ணி எதுவும் சரியாக செக் பண்ணல. எனிவே கொஞ்சம் ஞாபகம் இருந்த வரைக்கும் வந்து வச்சு பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் அந்த எக்ஸ்பர்ட்டை மட்டும் ரெஃபர் பண்ணி பார்த்தேன் வீடியோ பார்த்து முன்னாடி. ஓகே இந்த முறை வந்து இப்படி நம்ம ரூட் ஷெல் எடுக்கிற மாதிரி. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.